வணக்கம் ஹெல்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நம்மளோட IPL 2015ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட முதல் மேட்ச், சென்னை சூப்பர் கிங்ஸ் vs டெல்லி டேர் டெவில்ஸோட முதல் மேட்ச் நம்ம ஒரு ரன் வித்தியாசத்துல ஒரு நெயில் பைட்டிங் மேட்ச்னே சொல்லலாம் ஜெயிச்சிருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடணும். இந்த நெயில் பைட்டிங் பத்தி நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த மாதிரி ஒரு முக்கியமான தருணத்துல அது கிரிக்கெட் மேட்ச் அப்போ எல்லா மேட்சுமே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நெயில் பைட்டிங் மாதிரி தான் நம்ம ஜெயிப்போம். அது வந்து ரொம்ப காமன். ஒரு ஆங்ஸைட்டியில் எப்பாவது ஒரு டைம் வந்து நம்ம நெயில் பைட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சில யோசனையில் ரொம்ப தீவிரமாக நம்ம நகத்தை கடிச்சிட்டு இருக்கோம், ரொம்ப நகத்தை கடிச்சிட்டு அங்கே சதையிலேருந்து நம்ம ரத்தம் வர அளவுக்கு கடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மனநோயை கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கவங்க யார்கிட்டயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சிறு சந்தேகங்கள் இருக்கும். இது சரியா தவறா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற நிறைய சந்தேகம் இருக்கும். ஆரோக்கியம் குறித்ததாக இருக்கலாம். அது அத்தனை குழப்பங்களையுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக SRM குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். நம்ம கூட பீடியாட்ரிக் நர்ஸ் ஜூடி இருக்காங்க, குழந்தைகள் நல செவிலியர், ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் ராம் சங்கர் அவர்கள் இருக்காங்க, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் சுரேஷ் அவர்கள் இருக்காங்க, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் நந்தகுமார் புஜம் அவர்கள் இருக்காங்க, அண்ட் நம்ம கூட தேவேந்திரன் இருக்காங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர். வணக்கம். பிசியோதெரபிஸ்ட் கமல்நாதன் அவர்கள் இருக்காங்க. 0444596944 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் நிர்மலா பேசுறேங்க, ஆம்பூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க நிர்மலா மேம், உங்களோட கேள்வி என்ன? நான் வந்து பிரேயர் வாரியரா இருக்கேன் சர்ச்சில். இப்போ எனக்கு கொஞ்ச நாளா பேசும்போது ரொம்ப தொண்டை ஸ்ட்ரைக் ஆகுது. 1 இயர் கிட்ட நான் வந்து ENT கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு சரியாகலை. இப்போ ஸ்பீச் தெரப்பிக்காக சென்னையில் போயிட்டுருக்கேன். போனால் சரியாயிடுமா? எதனால் இது மாதிரி ஆகுது? எனக்கு தைராய்டு இருக்குது. 150 mg நான் தைரோஃபிட் டேப்லெட் சாப்பிட்டுருக்கேன். தைராய்டுக்கும் ஸ்பீச் பண்ணுறதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குங்களான்னு கேட்கலாங்க. KPL மற்றும் பேச்சு பயிற்சி நிபுணர் நம்மளோட இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை நாள் அந்த ப்ராப்ளம் இருக்குது? ஏதாவது வாய்ஸ் ப்ராப்ளம் தானே? 1 இயராக இருக்குங்க சார். 1 இயராக இருக்குது. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த மாதிரி ஸ்பீச் தெரப்பி எடுத்துகிட்டு இருக்கீங்க? நான் ஸ்பீச் தெரப்பி இன்னும் எடுக்கல, இப்போதான் எடுக்க போகிறேன். ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் ட்ரைனிங் அதிகமாக இருக்குது, அதாவது கரகரப்பு தன்மை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பேசும்பொழுது வாய்ஸே வராமல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? பேசும்போதே திடீர்னு வாய்ஸ் அப்படியே மார்னிங்லேருந்து அப்படியே போக போக நைட் ரொம்ப கம்மியாயிடுது. ஓகே ஓகே. இப்போ வாய்ஸ் டெஸ்ட் இருக்க சொல்லியிருக்காங்க, என்னால் எடுக்கவே முடியல. வீட்டில் ஏதாவது ஒரு காரணத்துக்கு பேச வேண்டியதாகிடுது. ஓகே ஓகே மேம். ஆக்சுவலாக வந்து வாய்ஸ் டெஸ்ட் எதுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு 15 days கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணுன்ட்டு ENT சர்ஜன் டாக்டர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கிறப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா மசில்ஸ், ஓகே, உங்களுடைய அந்த ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கூடி வரும். அதனால் அடுத்த 15 daysக்கு அப்புறம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் பேசுகிறப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 15 minutes கேப் விட்டு பேசுங்க. அந்த கேப்பில் நீங்கள் வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். அதுதான் வாய்ஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மிளகு சொல்லுவாங்க, அந்த மிளகு கூட ஒரு மிளகு நீங்கள் எடுத்துகிட்டு சூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களை வாய்ஸ் வந்து மிருதுவாக்குறது, அதாவது சாஃப்ட்னஸ் இருக்கிறதுக்கு, கரகரப்பு தன்மை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணணுன்ட்டு இருக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக கேப் கொடுத்து தான் பண்ண முடியும், வேறு வழி இல்லை. நீங்கள் ஏன்னா சர்ச்சில் குவாரில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு 20 minutesக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக கேப் கொடுத்து தான் ஆகணும். அது மாதிரி அதிகமாக லவுட்னஸ், அதிகமாக சத்தம் போட்டு நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறப்போ கூட இந்த ப்ராப்ளம் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ மிதமான பேச்சு, இப்போ நார்மலாக நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். யூஸ்ஃபுல்லாக மைக் யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக நம்ம வந்து கத்துறதுக்கு பதிலாக மைக் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு இந்த வாய்ஸ் வேலையெல்லாம் உங்களுக்கு முடிச்சுட்டு, அதாவது அதிகமாக நீங்கள் வந்து பாடுறதோ இல்லை பேசுகிறதோ முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் ஒரு 2 hours நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணுங்க. கண்டிப்பாக ஒரு 1 hour ஆச்சும் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த வாய்ஸ் ரெக்டிஃபை ஆகும். நீங்கள் வாய்ஸ் தெரப்பி எடுக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஓய்வு ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி நம்மளோட குரல் யூஸ் பண்ணுற ஆக்குபேஷனில் யாரே இருந்தாலும் சரி, அவங்க நான் சொன்ன நிறைய டிப்ஸ் இருந்தது, அது எல்லாமே அப்ளை ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான தகவலும் கூட. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்ங்க. நான் லட்சுமி மதுரையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க லட்சுமி, கேள்வி என்ன? நான் குழந்தை நல எப்படி பேசணும், உளவியல் மருத்துவர் பேசலாங்க. பீடியாட்ரிக் நர்ஸ் ஜூடி இருக்காங்க. சொல்லுங்கம்மா. மேம், என்னோட பேபிக்கு வந்து ஒரு 6 o'clock பிறகு அதுக்கு ஃப்ரீக்வெண்டா பசிக்குது. ஓகே. 2 months 50 days ஆகுது. ஓகே. அப்போ வந்து எனக்கு வந்து மில்க் வந்து வர்றது வந்து அதுவா ட்ரிப் ஆகுறது வந்து 2 hours ஆகும். சரி. அப்போ இது half an hour கழிச்சு அது சக் பண்ணிட்டே இருக்கு. அது சக் பண்ணதை நான் எடுத்துட்டு பார்த்தேன்னா பால் இருக்க மாட்டேங்குது. சரி. ஆனா பேபிக்கு வருமானு எனக்கு ஒரு டவுட். இன்னொன்னு வந்து
அது 6 பிறகு பாத்தீங்கன்னா 11 o'clock வரைக்கும் கண்டினியூஸா அழுகுது. அது வந்து லேக் ஆஃப் மில்க்னால அழுகுதா, ஏதாச்சும் பெயின் இருக்கான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எப்ப அதை வச்சாலும் அது சக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு 11, 12 hours, ஒரு 12 o'clock வரைக்கும் அது சக் பண்ணிக்கிட்டே இருக்கு. பெயின் இருக்கு மேம் எனக்கு கொஞ்சம் அது சக் பண்றப்ப அந்த டைமிங்ல. சரி சரி. குழந்தைக்கு என்ன எவ்வளவு மந்த்ஸ் ஆகுதுமா பேபிக்கு? இப்போ 50 days ஆகுது மேம். ஒரு சின்ன குழந்தை தான். 50 daysனா இப்போ 2 months கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஆக்சுவலி நம்ம தாய்மார்கள் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு கண்டினியூஸா ஃபீடிங் கொடுத்துட்டே இருக்க கூடாது. ஆக்சுவலி மில்க் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் 2 to 3 hours நம்ம கேப் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபீட் நம்ம எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஃபீட் கொடுத்துட்டு ஒரு 3 hours கழிச்சு தான் நெக்ஸ்ட் ஃபீட் கொடுக்கணும். அந்த மாதிரி ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த மில்க் ப்ரொடக்ஷன் வரும். குழந்தைக்கு அடிக்குவேட்டான மில்க் வந்து குழந்தைக்கு இருக்கும். 4 மில்க், ஹைண்ட் மில்க், 2 டைப் ஆஃப் மில்க் இருக்கு. அந்த மில்க் வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours கேப் கட்டாயம் இருக்கணும். அதை நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒன்ஸ் இன் 3 hours நீங்க கொடுத்தாலே குழந்தைக்கு தாராளமா போதும். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ்ட்டில் 15 minutes கொடுக்கணும், அடுத்த பிரஸ்ட்டில் 15 minutes கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் இந்த 4 மில்க்கும் ஹைண்ட் மில்க்கும் கரெக்டாக குழந்தைக்கு கிடைக்கும். அந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. மோரோவர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கொடுக்கும்போது குழந்தைக்கு அடிக்குவேட்டான ஃபீட் போகாது. ஏன்னா குழந்தை சாப்பிட அந்த யூரினேட் ஆகிட்டே இருக்கும் பாருங்களேன். யூரினேட் ஆக குழந்தைக்கு பசி எடுத்துகிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒன்ஸ் இன் 3 hours மெயின்டைன் பண்ணிங்கனாலே குழந்தைக்கு அடிக்குவேட்டாக இருக்கும். நீங்கள் நல்ல உணவுகள் சாப்பிடணும். அப்படின்னா தான் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி கேள்விக்கான பதில் குழந்தைக்கு நல்ல செவிலியர் கொடுத்துருந்தாங்க. இரண்டாவது கேள்வி என்ன சொன்னீங்க மேம்? தொப்புள் வந்துட்டு கொஞ்சம் சொல்லிட்டேன். அந்த தொப்புள் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிறக்கிறப்ப நார்மலா கொஞ்சம் வீங்கின மாதிரி இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க டாக்டர் வந்துட்டு எதுவும் கட்டாதீங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். ஆனா வந்துட்டு இன்னும் பார்த்தா கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க டாக்டர் வந்து அழுகிறப்ப வீங்குதா, அப்ப 6 months கழிச்சு வாங்க அப்படின்றாங்க. இதுக்கு என்ன மேம்? இல்லை, ஆக்சுவலி வந்து அம்பிளிக்கல் ஹெர்னியான்றது வந்து சில குழந்தைங்கள இருக்குமா. டாக்டர்ஸ் சொல்றது கரெக்ட். ஏன்னா வந்து அந்த அழும்போது வீங்குதுன்னா அந்த ஹெர்னியாவோட சிம்டம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த அப்டமினல் மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா, வால் மசில்ஸ் வந்து வீக் ஆகும்போது அந்த வந்து அழும்போது அதை எப்போ ப்ரெஷர் இருக்குதோ அப்போ தான் அது பல்ஜ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது உடனே அது வந்து 6 monthsக்கு அப்புறம் பார்ப்பாங்க. 6 monthsல யூஸ்வலாக அந்த டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 6 months தாண்டி க்ளோஸ் ஆகலை, வீக்கரிங் இன்னும் இருக்குது அப்படின்றப்ப தான் அது குழந்தைக்கு சர்ஜரி அவங்க ஆப்ட் பண்ணுவாங்க. அதனால தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதனால எந்த காம்ப்ளிகேஷனும் உடனே டெவலப் ஆகாதுங்க. ஸோ டாக்டர் சொல்கிற மாதிரி 6 months வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக குழந்தை ரெக்கவர் ஆகிடுவாங்க, நார்மல் ஆகிடுவாங்க. 6 மாத காலம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க, பேசலாம். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம்மா. ஹலோ, உங்கள் பேருங்க? மீனாட்சி பேசுகிறேன். மீனாட்சி, உங்களோட கேள்வி என்ன? என் பொண்ணுக்கு 3 வயசு ஆகுது. சரிங்க. 2.5 வயசு வரை நல்லா பேசிட்டு இருந்தா. ஓகே. இப்போ ஒரு 6 மாசமா வந்து தண்ணின்னு தண்ணின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா. ஓகே, லைட்டா திக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. திக்கிற மாதிரி இருக்காங்க. கேட்கலாமா ஆலோசனை? பேச்சு பயிற்சி நிபுணர் இருக்காங்க. வீட்டில் உங்ககிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாம்மா? என்கிட்ட பேசும்போதும் அப்படிதான் சார் பேசுறா. சரி, வேற உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மித்தவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சா எந்த மாதிரி பேசுகிறா? ஏதாவது வித்தியாசம் தெரியுதா இல்லை எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி திக்கி பேசுகிற மாதிரி? எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் பேசுறா. ஓகே ஓகே. அது ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதாவது இப்போ 3 years ஆரம்பிக்குது. அதாவது இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதாவது திக்கிறதுக்கு ஒரு 2.5 to 3 வயசு உள்ள டைமில் இந்த திக்கல் ஆரம்பிக்கும். இது எதனால் வருது அப்படின்னா, ஒன்று சில பயத்தால் வரலாம், இல்லை பதட்டத்தால் வரலாம், இல்லை அப்படின்னா நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பேசணுங்கிறது தெரியாமல் இருந்தாலும் இந்த திக்கல் வரலாம். அதாவது மொழி லாங்குவேஜ் எக்ஸ்போஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை பேசுகிறப்போ கொஞ்சம் நிதானமாக பேச சொல்லுங்கள். குழந்தையோட முகத்தை பார்த்து பேசுங்க. என்கரேஜ் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவை தப்பாக பேசும்போது நீ தப்பாக பேசுகிற, இப்படி கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதிகமாக குற்றம், அதாவது மிஸ்டேக் சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட அந்த திக்கல் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ பயம் அதனால் அதிகமாகும். அப்போ எங்கே நம்ம தப்பாக பேசுகிறோமோன்ட்டு பேச்சை குறைச்சிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நிதானமாக மோட்டிவேட் பண்ணி நல்லா பேசுகிற, இன்னும் நல்லா பேசணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் நீங்கள் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, டிஸ்கரேஜ் பண்ணாமல் நல்லா என்கரேஜ் பண்ணுங்க அப்படிங்கிற ஆலோசனை உங்களுக்காக ராம்சங்கர் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ராஜலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். சொல்லுங்க ராஜலட்சுமி, உங்களோட கேள்வி என்ன? எங்க அம்மாவுக்கு 75 years ஆச்சு. ஓகேங்க. இப்ப பிபி அதிகமாகி ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஓகே, தொடர்ந்து பேசுங்க. ஓகே, லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஓகேங்க, இப்போ எப்படி இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு? கை வந்து ஆக்டிவ் ஆக மாட்டேங்குது, கால் கொஞ்சம் பரவாயில்லை. ஓகே, நம்ம 2 நிபுணர்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம். முதல்ல ஆக்குபேஷனல் தெரப்பி சுரேஷ் அவர்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம். சொல்லுமா, எந்த இடத்துல இப்போ தோள்பட்டையில மூவ்மெண்ட் வரலையா? எந்த இடத்துல? கையும் அந்த தோள்பட்டையில இருந்து கை வந்து ஃபுல்லா மூவ்மெண்ட் ஆகல. ஓகே ஓகே. எவ்வளவு நாள் ஆகுது வந்து? ஜஸ்ட் ஒரு 1 month தான் ஆச்சு. 1 month ஆச்சு. சரி சரி.
யூஸ்வலாக இந்த ஸ்ட்ரோக்கு வந்து ரிகவரி ஆகும்போது 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து கால் வந்து முதல்ல ரிகவரி ஆகும். ஆமாம், முதல்ல ஆகும். அப்புறம் ஷோல்டர், அப்புறம் எல்போ, லாஸ்ட்டில் தான் கை வரும். நீங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? பிசியோதெரபி டெய்லி வந்து வீட்டில் வந்து பண்ணிட்டுருக்காங்க. சரி சரி. இப்போ கைக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வீட்டிலே கூட இதை பண்ணலாம். 2 கை சேர்த்து வச்சுட்டு வந்து தலைக்கு மேலே கை தூக்குறது. ஏன்னா இன்னொரு நார்மல் ஹேண்டை சேர்த்து பண்ணும்போது அந்த பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அப்போ அந்த மூமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்கள். ஒரு ஆக்குபேஷன் தெரப்பி அங்கே யாராவது இருந்தால் அதை அப்ரோச் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து அவங்களுக்கு 70 வயசுக்கு மேலே ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் ரிகவரி ஆகும். இன்னொன்று மெதுவாக தான் பண்ணணும். ஏன்னா மற்ற ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். நம்ம வேகமாக பண்ணால் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள். மெதுவாக வரும். அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆமாம், அது ஃபேஷியல் பால்சிக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறது பார்த்தா. ஸோ அதுக்கும் வந்து எக்ஸசைஸ், இப்போ பலூன் வச்சு ஊதுறது, இல்லைன்னா ஒரு கேண்டில் வச்சுட்டு அதை ஊதுறது, அப்புறம் காற்று நல்லா ஊதிட்டு வெளியே விடுறது, ஒரு விசில் வாங்கிட்டு அதை ப்ளோ பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வாயில் உள்ள தசைகள் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா அது படிப்படியாக குறைஞ்சிரும். ஓகே, அதாவது நமக்கு எந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்தா வந்து சரியாக போகும் அப்படிங்கிற ஆலோசனை ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கொடுத்தாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்களோட ஆலோசனை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். காலோட இயக்கம் சரியாகிறதுக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் அவங்களுக்கு தேவைப்படும்? காலோட இயக்கங்கள் வந்து இது மாதிரி நார்மலாகவே ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் வந்து கால் கை ரெண்டுமே இந்த மாதிரி பிரச்சனை வரும். காலோட இயக்கங்கள் சரியாகிறதுக்கு பயிற்சிகள் தான் தொடர்ந்து வந்து அவங்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கணும். காலை மடக்கி நீட்டுறது, அப்புறம் வந்து சிட்டிங் பேலன்ஸ் கொடுக்கணும், ஸ்டாண்டிங் பேலன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் ஒரு காலில் வந்து வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா கிராஜுவலாக வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வயது காரணமாக பொறுமையாக ரெக்கவர் ஆகும். ஆனால் கண்டிப்பாக தொடர்ந்து பயிற்சிகள் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட SRM ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444969444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, என் பேர் அமுதா குமரன், குடுவாஞ்சேரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க அமுதா, கேள்வி என்ன? ஓகே, ஆக்சுவலா என் குழந்தைக்காக லிஸ்னிங் ப்ராப்ளம்காக கேட்கணும். ஓகே, வயசு என்ன ஆகுதுங்க குழந்தைக்கு? 4.5 வயசு ஆகுது. எல்கேஜி இப்போ ஆனுவல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்? இல்ல, ஆக்சுவலா இப்போ நம்ம நல்ல மெமரி பவர் இருக்கு. நம்ம ஒரு 1 வீக் பிஃபோர் நம்ம ஏதாவது சொல்லியிருந்தா கூட இப்போ நல்லா அதை இப்ப நம்ம கேட்டா கூட அதை சொல்லுவாங்க. என்ன நம்ம பக்கத்துலயே இருக்கும்போது கூப்பிட்டா கூட லிசன் பண்ண லேட் ஆகுது. நல்ல ஷார்ப்பாவும் பேசுவாங்க. பட் என்னன்னா ஒரு மாதிரி இழுத்து பேசுறாங்க. இப்ப எல்லாம் சில நேரத்துல திக்குது. இது எதனால இந்த ப்ராப்ளம்? கொஞ்சம் கேட்கறதுல பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா? கேட்கலாம் ஆலோசனை. நம்ம கூட ராம்சங்கர் அவர்கள் இருக்காங்க. எத்தனை நாள் மேடம் அந்த மாதிரி இருக்கு? இப்போ ஒரு 2-3 months அந்த மாதிரி இருக்கு சார். ஓகே ஓகே. அதாவது சின்ன சவுண்ட் கேட்டாலுமே ரெஸ்பாண்ட் பண்றேனா? அதெல்லாம் ரெஸ்பாண்ட் இருக்கு. ஆக்சுவலா ஏதாவது ஒரு விஷயம் அவன் பாக்குறான் அப்படின்னா நம்ம அதை பத்தி நம்ம வேற ஏதாவது நம்ம கேட்கறோம் பேசுறோம் அப்படின்னா நம்மள லிசன் பண்ணவே மாட்டேன்றாங்க. ஓகே ஓகே. நீங்கள் இது வந்து ஒரு ஆடியோலஜி செக்அப் பண்ணிட்டா நல்லது. அதாவது பீட்டோன் ஆடியோமெட்ரி சொல்லுவாங்க. ஆமாம், எவ்வளோ ஹியரிங் டெசிபிள்ஸில் வந்து கேட்குது இல்லைன்னு பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா சில நேரங்களில் வந்து இந்த ஸ்கூல் ஏஜ் டைமில் நம்ப முடியாது. ஏன்னா வேக்ஸ் இருந்தாலுமே கேட்காது சில நேரங்கள். அதாவது காதுகளில் அழுக்கு அதிகமாக இருந்தாலுமே இப்படி இருக்கும். காதில் சீல் வடிகிற தன்மை வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த மாதிரி சில நேரத்தில் கேட்கும், சில நேரத்தில் கேட்காது. அதனால் ஒரு ஆடியோலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ஆடியோ ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஆடியோ ஸ்க்ரீனிங் பண்ணால் தெரிஞ்சிடும் வேக்ஸ்னாலையா இல்லை கேட்கும் திறனாலையா அப்படிங்கிற ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் தீபா. தீபா, கேள்வி என்ன தீபா? நான் குழந்தை டாக்டர்கிட்ட பேசணும். பேசலாம். குழந்தைகள் நல்ல செவிலியர் நம்மளோட இருக்காங்க. சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு 10 month குழந்தை இருக்கான். சரிங்க. குழந்தை வந்து எல்லாம் ஆக்டிவா இருக்கான். எது கொடுத்தாலும் கையில வாங்கிக்கிறான், விளையாடுறான், அதெல்லாம் நல்லா பண்றான். சரி. ஆனா அந்த கிளாப் பண்ண அதெல்லாம் சொன்னா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான். ஓகே. இவன் கூட பிறந்த ஒரு 4 பேபிஸ் எங்க வீட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே. இதே மந்த்ல அந்த குழந்தைங்களாம் எல்லாம் செய்யுதானா இவனுக்கு செய்ய தெரியல, சிரிக்க தான் செய்யறான். ஓகே ஓகே. செய்ய மாட்டேங்கிறான். அந்த கிளாப் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணாத, குட் மார்னிங் சொல்றது இத மாதிரிலாம் எதுவுமே சொல்ல தெரியல அவனுக்கு. இது 10 மாச குழந்தை இல்லையா? ரொம்ப டூ ஏர்லிமா, ரொம்ப டூ ஏர்லியா நீங்க குழந்தைகிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க. அது தப்பானது. ஆக்சுவலி ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து குழந்தை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம்.
மற்றபடி வந்து நீங்க கேக்குறானா, நீங்க கூப்பிடும் போதெல்லாம் திரும்பி பாக்குறானா? அதெல்லாம் பாக்குறான், ஒரு திங்ஸ் கொடுத்தா வாங்கிக்கிறான், அதெல்லாம் பண்றான். இல்ல எனக்கு என்னன்னா, ஏன்னா கிளாப் பண்ண மாட்டேன்னு சொல்லி காது கேட்கறது எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா? ஏன்னா நீங்க கூப்பிடும்போது திரும்பி பாக்குறானா காதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ அதனால நீங்க வந்து ரொம்ப ஏர்லியா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கூட மத்த பாப்பாங்களா செய்யுமோ இவன் செய்யலேன்றது இல்லம்மா, நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. அது வரும் குழந்தைங்களோட நேச்சர். சில குழந்தைங்க வந்து ரொம்ப இதா இருப்பாங்க, சில குழந்தைங்களோட நேச்சர் அந்த மாதிரி இருக்கும். நீங்க அதனால கம்பல் பண்ணாதீங்க. சோ பாருங்க, இன்னொரு 2 months ஒரு 1 year ஆகட்டும். 1 year வரைக்கும் ரொம்ப இதா இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா வேணா ஒரு குழந்தைங்க டாக்டர்கிட்ட பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சது நார்மலா வந்துடும். ஸோ கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் அதிகமாக குழந்தைங்க கொஞ்சம் நல்லாவே நம்ம என்ன இமிட்டேட் பண்ணுவாங்க, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி இமிட்டேட் பண்ணுவாங்க. பயப்பட தேவையில்லம்மா. ஸோ இது பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு குழந்தைங்க ஒரு நேரத்தில் இதெல்லாம் செய்வாங்க. கம்பேர் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படிங்கிற ஆலோசனை உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ரஞ்சினி பேசுறேன் மேடம், தூத்துக்குள்ள இருந்து. சொல்லுங்க ரஞ்சினி, கேள்வி என்ன? கேள்வி வந்து பையனுக்கு 7 வயசு ஆகுது மேடம். சரிங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால கண்ணு செவந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு காய்ச்சல் சளி அடிக்கடி இருந்துட்டே இருந்துச்சு. டாக்டர்கிட்ட கொண்டு காட்டினப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து அலர்ஜினால வருது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தூசி எதுவும் படாம பாத்துக்கோங்க அப்படின்னாங்க. கண்ணுக்குமே அப்படிதான் சொல்றாங்க. அலர்ஜின்னு 1 monthக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. நான் அதை ஊத்திட்டு இருக்கேன். ஆனா இப்போ 2 days மட்டும் கண்ணு கொஞ்சம் ஒரே ஒரு கண்ணை மட்டும் கசக்குறான். ஓகே, ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு ஓகே. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு அலர்ஜி வர்றது வந்து சில குழந்தைங்களுக்கு இருக்கும், எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்காதுமா. சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டஸ்ட் அலர்ஜியாக இருந்தால் கூட கண்ணு சவந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் இச்சிங்லாம் கூட சில குழந்தைங்களுக்கு இருக்கும், உடம்புல எல்லாம் அரிப்புலாம் கூட இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்கள அது வந்து யூஸ்வலாக சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அலர்ஜன்ஸ் அவாய்ட் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் வே. ஏன்னா அந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம வெளியே அனுப்பாமல் ஈவன் கொஞ்சம் ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ்லாம் கிடைக்கும். லைக் நீங்கள் டாக்டர்ஸ்ட் அட்வைசஸோட அதுக்கு வந்து அந்த எதுவும் பவர் இல்லாமல் நார்மலாக ஒரு ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் இது பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிளாஸஸ் இல்லம்மா, பயம் இல்லை. பட் ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த அலர்ஜி இருக்கிறதுனால டெஃபினெட்லி நீங்கள் அலர்ஜி ப்ரொடியூசிங் சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணி ஆகணும். குழந்தைங்களை வந்து நீங்கள் ரொம்ப டஸ்ட் உள்ள இடங்களுக்கு கூட்டிட்டு போகாதீங்க. அப்படி ஏதாவது கூட்டிட்டு போனாலும் ஒரு ப்ரொடெக்டிவா ஒரு கார்லயோ அல்லது ஆட்டோலயோ அந்த மாதிரி ஏதாவது கூட்டிட்டு போங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு டைரக்ட் எக்ஸ்போஷர் வந்து அலர்ஜன்ஸ்க்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு திருப்பி அந்த பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் அந்த அலர்ஜி இருக்கிறதுனால. கைக்குள்ள பொத்தி பாத்துக்கணும் அந்த குழந்தை. ஏன்னா வந்து ரொம்ப ரெட் ஆயிடும், கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே ரெட் ஆயிடும், கண்ணுல இருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சிடும், குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அலர்ஜி வர சிச்சுவேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்றது நல்லது. ஓகே, இந்த டஸ்ட்லாம் இல்லாம நீங்க குழந்தைய பாத்துக்கணும் அப்படிங்கிற ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. பிசியோதெரபிஸ்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்களே, என்ன கேள்வி அது? அதாவது அவன் பிறக்கும் போது நாங்க கப்பு போட்டு எடுத்தாங்க டாக்டர். அதனால வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் மூவ்மெண்டே இல்ல, விரல் மட்டும் தான் அசைஞ்சிட்டு இருந்துச்சு. நான் 3 வருஷம் பிசியோதெரபி போனேன். அதுக்கப்புறம் வந்து கை கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணணும் நாங்க எல்லா டாக்டர்ட்டையும் கேட்டுட்டு கொஞ்சம் பயந்துட்டு விட்டுட்டோம். பிசியோதெரபி மட்டும் கொடுத்துட்டு கையை கொஞ்சம் சுருக்கி வச்சிருப்பான் சார். எல்லா வேலையும் பார்ப்பான். ஆனா 2 கையும் தடிமன்லாம் ஒண்ணு போலதான் இருக்கு. ஆனா கையை சுருக்கி வச்சுக்கிறான். இல்ல 2 கையில இப்படி இருக்கு, அதான் ஒரு கையில தான் இப்படி இருக்கு. ஒரு கை மட்டும் தான், லெஃப்ட் மட்டும் தான். லெஃப்ட் மட்டும் தான். சரி, இந்த நீங்க பயிற்சிகள் வந்து தொடர்ந்து பண்ணுங்க. அப்புறம் நான் 3 வருஷம் கொடுத்து முடிச்சிட்டு அதோட பிகேஜி சேர்த்தது இப்ப 2nd படிக்கிறான். அதாவது நீங்க சொல்றது பார்த்தா ஏதாவது வந்து நரம்புல ஏதாவது பாதிப்புகள் வந்து இருந்திருக்கும். அதனால இந்த பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இந்த ரெசிடுவல் ஸ்டேஜை இன்னும் கூட வந்து நீங்க 2 வருஷம் கொடுத்துருந்தா கூட இன்னும் கூட கொஞ்ச நாள் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த ரெசிடுவல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்க மாதிரி இருந்ததுன்னா தேவைப்படுச்சுன்னா சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ நீங்க கண்டிப்பா ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனோட ஆலோசனையும் தொடர்ந்து எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் உங்களுக்காக சொல்லியிருந்தாங்க இந்த சர்ஜரி குறித்து. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க ஈரோடு மாவட்டம் மரச்சலூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? ஆக்குபேஷனல் தெரப்பி கேட்கலாம். சொல்லுங்க. வணக்கம் சார், நான் இங்க அரச்சலூர்ல இருந்து பேசுறேன். என்னுடைய சன் பேர் வந்து நவீன்ங்க. சொல்லுங்க. வயசு வந்து 7 வயசுங்க சார். சரி. அது வந்து இப்போ சன்னுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி ADHD இருக்குங்க சார். லாஸ்ட் ஒரு 4 years பிஃபோர் தான் எங்களுக்கு அந்த இது ஆக்டிவிட்டி தெரிஞ்சதுங்க. சரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ 2 years வந்து நாங்க வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி அண்ட் டீச்சிங் தெரப்பி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோங்க சார். சரி. பட் ஸ்கூல்ல நார்மலா போய் சொல்றப்ப அவங்க என்ன அப்படின்னா அந்த ஆக்குபேஷனல் தெரப்பிங்கிறது ஒரு 5 hours அது 6 hours மட்டும்தான் அது வந்து இதாகுது. ஸோ ஈவினிங் நீங்க திரும்ப கொடுக்கணும் அப்படிங்காங்க. அந்த மாதிரி இதுன்னா நாங்க எந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கணும்? இல்ல இப்போ ரெகுலரா டெய்லி போறீங்களா? இல்ல டெய்லி போயிட்டு இருக்குங்க சார். டெய்லி போய் அதுக்குண்டான பயிற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறேன். சரி, இப்போ என்ன உங்களுக்கு தெரியணும் சார்? அதுதான் ஆக்குபேஷனல் தெரப்பில வேற ஏதாச்சும் வீட்டில இருந்து செய்யற மாதிரி சிறிய எளிமுறைகள்ல? இல்ல நீங்க ஏன்னா அந்த சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். வீட்டிலே செய்யலாம். நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் அந்த தெரபிஸ்ட் கிட்ட கேட்டிங்கன்னா சில எக்ஸசைஸ் வந்து வீட்டில் செய்கிறதுக்குரிய எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க.
பட் அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரியாது. பட் என்னென்னா நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ அந்த தெரபிஸ்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணால் இந்த சப்போஸ் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் ஏதாவது டோக்கன் இஷ்யூ பண்ணுறது, இல்லை அவர் அப்ரிசியேட் பண்ணுறது, இல்லை அந்த சொன்ன வேலையை வந்து வீட்டில் கண்டினியூ பண்ணுறது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பட் நீங்கள் ஃபுல்லாக அதை போகாமல் வீட்டில் மட்டும் பண்ண முடியாது. அங்கேயும் போங்க, வீட்டில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டுட்டு அதையும் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்தது அவங்க ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் சுரேஷ் அவர்கள். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? நல்லா பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, கேள்வி என்னம்மா? எனக்கு வந்து முதுகு தண்டு பயங்கரமா வலிக்குதுங்க. வயசு என்ன ஆகுதுங்க? 56ங்க. தொடர்ந்து பேசலாம்ங்க. பிசியோதெரபிஸ்ட் கமல்நாதன் இருக்காங்க நம்மளோட. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. முதுகு தண்டு வலிக்குதுங்க. ஏதாவது வெயிட் தூக்குனா உடனே பயங்கரமா வலிக்குது. எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு? கையில இருக்கிற எலும்பு, உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் வலிக்குதுங்க. சரிங்க. எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? இப்போ ஒரு 3 மாசமா இருக்குதுங்க. சரி, இதுக்காக ஏதாவது நீங்க டாக்டர்கிட்ட ஏதாவது போய் பார்த்துக்கிட்டீங்களா? பார்த்து கால்சியம் கம்மியா இருக்குதுன்னாங்க. சரிங்க, வேற என்ன சொன்னாங்க? வேற எதுவும் சொல்லுங்க. சரி, இந்த 3 மாசமாவே இந்த வலி எப்படி ஒரே மாதிரி இருக்கா அல்லது எப்பயாவது வேலை செய்யும்போது ரொம்ப அதிகமாகுதா? இல்ல, ஒரே மாதிரி தாங்க இருக்குது. கீழே உட்காந்தா வலிக்குது, வேலை செஞ்சா வலி எடுத்துக்குது. வேற இந்த மூட்டு வேற ஏதாவது கையில இருக்க மூட்டுகள்ல ஏதாவது வலி இருக்கா? எல்லா மூட்டுலயும் இல்ல அது மாதிரி? விரல் மூட்டு வலிக்குதுங்க, விரல் எலும்பு வலிக்குது. ஓகேங்க. நீங்க வந்து ஃபர்தராக வந்து உங்கள் டாக்டரை வந்து திரும்ப கன்சல்ட் பண்ணுறது நல்லது. மேபி வந்து எல்லா ஜாயின்ஸ்லேயும் உங்களுக்கு பெயின் இருந்ததுன்னா பாலிஆர்த்ரைட்டிஸ் மாதிரி ஏதாவது இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுக்கான இது நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஃபிசியோதெரப்பியில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போதைக்கு பெயினுக்கு வந்து அந்த ஜாயின்ஸ் மூட்டு வலிக்கெல்லாம் வந்து அவங்க வேக்ஸ் தெரப்பியாவது அல்லது ஐஎஃப்டி ஏதாவது ஒன்று கொடுத்து சரி பண்ணுவாங்க. இன்னும் ஃபர்தராக கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்த்தோபீடிஷனை கன்சல்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆர்த்தோபீடிஷனை பார்க்கணும். கூடவே வலி குறைக்கிறதுக்கான ஃபிசியோதெரப்பி முறைகள் பற்றின விளக்கம் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444969444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? முத்துலட்சுமி மேடம். சொல்லுங்க முத்துலட்சுமி, உங்களோட கேள்வி. That is என் பொண்ணு 5 years old. ஓகேங்க. She is hyperactive. She is doing first standard இப்போ. பட் என்னன்னா ஸ்கூல்ல வந்துட்டு she is having continuous problem. என்னன்னா அவளால வந்துட்டு 5 minutes மேல ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. ஸோ கிளாஸ்ல வந்துட்டு ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் அவ மேல. என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு she is disturbing the class. அவளால வந்துட்டு ஹோல் கிளாஸ்மே டிஸ்டர்ப் ஆகுது. அவளால வந்துட்டு ஒரு இடத்துல 5 minutesக்கு மேல உட்கார முடியலன்னு சொல்லி அதனால வந்துட்டு I tried to put her in drawing class. அதுலயும் அவளுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இப்ப டன் வித் டான்ஸ் கிளாஸ் போட்டிருக்கேன். ஆனா அவள்கிட்ட என்னால வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே பார்க்க முடியல. இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்? இந்த ஹைப்பர் ஆக்டிவா ரெடியூஸ் பண்றதுக்கு அவளை என்ன மாதிரி வந்துட்டு நம்ம அவளை எதுல வந்துட்டு நம்ம எப்பவுமே கண்டிப்பா கேட்கலாம் ஆலோசனை. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் சுரேஷ் அவர்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம். தெரபிக்கு எங்க கூட்டி போறீங்களா? இல்ல சார், எங்கேயும் தெரபி கிளாஸ் அந்த மாதிரி எதுவுமே கூட்டு போல. She is very active. என்னன்னா எல்லாமே ஒரு 6 months முன்னாடி சொன்னது கூட அவ ஞாபகம் வச்சு கரெக்டா நம்மள்ட்ட இப்ப சொல்லுவா, நீ அன்னைக்கு சொன்னேன்னு. ஆனா அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம், கிளாஸ்ல she will not sit. கேட்கலாம் ஆலோசனை. உங்களோட டென்ஷன் புரியுதுங்க. இல்லம்மா, இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரப்பி கூட்டு போகணும். ஸோ ட்ரையிங் அவுட் டான்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஆல் இஸ் ஓகே. பட் நீங்கள் ஆக்குபேஷன் தெரப்பி மற்ற தெரப்பியெல்லாம் கூட்டு போகும்போது தான் அது ஒரு ட்ரெயின்டு ஆக்குபேஷன் தெரப்பி சில எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. எங்களுக்குன்ட்டு இந்த சில தியரிஸ் எல்லாம் இருக்குது, இந்த ப்ராப்ளத்துக்கு இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் படிப்படியாக குறையும். அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ கண்டிப்பாக என்னுடைய முதல் அட்வைஸ் வந்து ஒரு ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட் போய் பாருங்கள். அவங்க என்ன அட்வைஸ் சொல்கிறாங்களோ அதைப்படி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறோம். பட் ப்ராப்பர்லி ட்ரெயின்ட் ஆனதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பொறுமை அவங்ககிட்ட பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் தேவேந்திரன் அவர்கள் கூட இருக்காங்க நம்மளோட. எந்த மாதிரி டாஸ்க்ஸ் கொடுக்கலாம் ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸை கொஞ்சம் உட்கார வைக்கிறதுக்கு? ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதாவது அவங்களுக்கு வந்து இந்த பீட்ஸ் போடுறது,
அந்த மாதிரி கலர் காம்பினேஷனாக இருக்க எதில் ரொம்ப அவங்க இன்ட்ராக்ஷன் இருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது பாசிட்டிவாக ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து சிட்டிங் டாலரன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒரு இடத்துல உட்காந்து அந்த டாஸ்க்கை பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அந்த பீட்ஸ் போடுறது மற்ற ஏதாவது இந்த திங்ஸ் கொண்டு போயிட்டு அங்கே வைக்கிறது அந்த மாதிரியான டாஸ்கஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த நான் சொன்னால வீட்டிலே இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது இந்த செப்பரேஷன்ஸ் பண்ணுறது, சிறு சிறு நவதானியங்கள்லாம் வச்சு அதிலிருந்து செப்பரேஷன்ஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதுலேருந்து அந்த கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு இருக்கும், அந்த அட்டென்ஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல டைவர்ட் ஆகாமல் இருக்கும். ஓகே, உங்களுக்கு பெரிய டாஸ்க் என்னன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 நிமிஷத்துக்கு மேலே அவங்கள உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா, கேள்வி என்ன? குழந்தைக்கு 5 மாசம் ஆகுது மேடம், மோஷன் போக மாட்டேங்கிறான், 15 நாள் ஆகுது. கேட்கலாம்க்கா ஆலோசனை, நம்ம கூட பீடியாட்ரிக் நர்ஸ் ஜூடி இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் வந்து ஒரு ஒன்ஸ் இன் 3 days 4 days சில சமயம் லேட் ஆகுறது நார்மலாக நடக்கிற விஷயமா. ஆனால் வந்து 15 நாளில் மோஷன் போகாமல் இருக்கிறது நல்லது கிடையாது. நீங்கள் வந்து ஃபீடிங் அடிக்வேட்டாக கொடுக்குறீங்களா குழந்தைக்கு? தாய்ப்பால் கொடுக்குறீங்களாம்மா? லைனில் ஓகே. ஆக்சுவலி தாய்ப்பால் வந்து கண்டினியூஸாக கொடுக்கணும். யூஸ்வலாக தாய்ப்பால் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தீங்கனாலே மோஷன் ப்ராப்ளம் இருக்காது. அதுவும் 6 months வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுங்கம்மா. கொடுத்துட்டு நீங்கள் தண்ணி கூட கொடுக்க தேவையில்லை. தாய்ப்பால் அடிக்வேட்டாக ரெகுலராக ஒன்ஸ் இன் 2 hours 3 hours கொடுத்துட்டீங்கனாலே குழந்தைக்கு மோஷன் சிக்னஸ் இருக்காது. 6 மாதத்துக்கு அப்புறம்னா நீங்கள் ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரூட் ஜூஸஸ் எடுக்க வேண்டாம். 6 monthsக்கு அப்புறம் ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த மோஷன் சிக்னஸ் இருக்காது. ஓகே, இப்போ 15 நாள் வந்து அவங்க வந்து இப்போ மோஷன் போகலை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக டாக்டர் போய் டாக்டர் பார்க்கணும். பட் இது 15 daysன்றது ரொம்ப லாங் இதாக தெரியுது. பட் அது நல்ல சிம்டம் இல்லை, கட்டாயம் அவங்க பார்க்கறது நல்லது. ஓகே, நேரடியாக நீங்கள் மருத்துவர் போய் ஆலோசனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்மா. ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்க பேர் என்ன? சென்னையிலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, கேள்வி என்ன? எனக்கு 4 years பேபி இருக்கா. சரிங்க. அவ வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறா. ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டாக்கா என் கூடவே உட்காரு, என் கூடவே இரு அப்படிங்கிறா. இல்ல நான் வெளியில வெயிட் பண்றேன், நீ உள்ள இருமானா கூட அவ அழுதுன்னு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் எதனா சொல்லி கொடுக்கணும், புக்கை எடுமா அப்படின்னாக்கா உடனே அழுறா. சாப்பாடு படிக்கணும்னாலே அழுறா. கேட்கலாம்ங்க, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் எல்லா வேலையும் நல்லா ப்ராப்பரா செய்யறா. ஓகேங்க. சரிங்க மேடம், இது வீட்லலாம் எப்படி அவங்களோட நடத்தலாம் எப்படி இருக்கு? உங்ககிட்ட பேசுவாங்களா? வீட்லலாம் நல்லா சோஷியலா பழகுறா. அவ உண்டான வேலை எல்லாமே நல்லா கிளியரா செய்யறா. மற்ற பசங்க கூட, சின்ன பசங்க கூட எல்லாம் நல்லா விளையாடுவாங்களா? அதெல்லாம் நல்லா மிங்கிள் ஆயிட்டு விளையாடுறா. இந்த புக் படி அப்படின்னு சொன்னாலும் சாப்பாடுன்னு சொன்னாலே ரெண்டுத்துக்கு மட்டும் தான் சொன்னாலே அழுறா. ஓகே, இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைம்மா. இப்போ புதுசாக ஒரு சேஞ்ச் இருந்தாலே பசங்களுக்கு வந்து அதுவும் வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும். இவ்வளோ நாள் ஒரு 4 years வீட்லேயே அடாப்ட் ஆகிட்டாங்க. உங்களை மட்டும் நோன் பர்சன், இப்போ எல்லாமே உங்களெல்லாம் தெரியும். இப்போ புது பிளேஸு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புது அட்மாஸ்பியரு, புதுசாக யாராவது இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ இது வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதை யூஸ் டு பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் இனிஷியலாக வந்து அவங்க கூடயே இருங்க, சரிங்களா? இது என்ன சொன்னாங்களா, இமிட்டேஷன் மாடலிங் மாதிரி நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ விட்டுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடும். நீங்கள் இல்லை அப்படின்ற ஒரு அந்த ஆப்சன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் இருக்க பிடிக்காது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு மேலே வெறுப்பு வந்துடும். ஓகே, ஸோ இனிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடயே இருங்க. ப்ளஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீன்ஃபோர்ஸ் பண்ணுங்கள். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கவனம், இப்போ பேரண்ட்ஸோட கவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரேஸ் மாதிரி, ஒரு ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி, என்கரேஜ்மெண்ட் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து அவங்க அழாமல் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போதோ நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுங்கள் அதை. ஸோ ஒரு அமைதியாக ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேஸ் பண்ணுங்கள், வெரி குட், இதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுங்க. ஸோ இதுமாரி பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு 15 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour அது மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். 1 month கழிச்சு இதுவே ஒரு கண்டிஷனிங் ஆகிடும், பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணும்போது கோவப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கி கொஞ்ச நேரம் நீங்கள் அவங்களோட ஸ்டே பண்ணுறது அவங்களோட பயத்தை போக்கும் அப்படிங்கிற ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம்.
வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. 0444596944 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, நான் ஹரிணி பேசுறேன். சொல்லுங்க ஹரிணி, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, 7 வயசு 5 வயசுல குழந்தை இருக்கு. எங்க வீட்டுக்கார் வெளியூர்ல இருக்காரு. ஓகேமா. சோ எல்லாமே எங்க வீட்டுக்கார் வெளியூர்ல இருக்காங்க, ஃபாரின்ல. சரிங்கம்மா. சோ எல்லாமே நான் தான் அவங்க குடும்ப பொறுப்பெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த நிலையில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைனா கூட போன் கட் பண்ணிடுறாங்க. வாரக்கணக்கா இருந்தாலும் அவங்களே பேசாம இருக்காங்க. சோ என்னுடைய தப்பு மாதிரி நானே அக்செப்ட் பண்ணிட்டு போய் பேச வேண்டியதா இருக்கு. தப்புன்னா அவங்க மேல கூட நானே போய் பேசுறது எனக்கு தன்மை இடிக்குது. சோ இது எப்படி ஹேண்டில் பண்றது? திருப்பி நானே கேட்கலாமா? கேட்கலாம். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் நந்தகுமார் அவங்களோட இருக்காங்க. சொல்லுங்க மேடம். ஹலோ, நீங்க அது மாதிரி பேசுறதுனால நீங்க பேசவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி? அப்படிலாம் நினைக்கல சார், கஷ்டமா இருக்கு. எப்பனாலும் தப்புன்னா அவர் மேலேயே இருக்கு, நானே திருப்பி போய் பேச வேண்டியதா இருக்கு. இது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறாப்புல இருக்கு. அவருக்கு ரொம்ப தைரியம் அதிகமாகுது. இதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ நீங்களே சொன்னீங்க அவர் வெளியூரில் இருக்காரு. ஸோ அவரோட மனநிலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சுச்சுவேஷனில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ வெறும் வாய்ஸை வச்சு இல்லை அவர் பேசுறதை வச்சு அவர் என்ன சூழ்நிலையில் இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஓகே, இதே ஒரு டைரக்ட் டு டைரக்ட் ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ உங்களை புரிஞ்சுக்கலாம், நீங்கள் மட்டும் இல்லை அவரும் புரிஞ்சுக்கலாம்னு சொல்ல முடியும். ஸோ பேசிக்கான நியாயத்தை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, இல்லை நீங்கள் நான் தான் சொல்கிறேன்னா இப்போ ரெண்டு சைட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்னா 2 பேர் இருந்தால் தான் ப்ராப்ளம் வரும். ஓகே, ஸோ யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கணும். அது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா அவங்கள, ஸோ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அதிகமாகாது. இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அது அதிகமாக மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவர் பண்ண மாட்டார், ஸோ நான் எதுக்கு இதுமாரி பண்ணிகிட்டு இருக்கணும், இதுமாரி பண்ணுறதுனால அவர் அதிகமாக ஆகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா தான் அந்த ப்ராப்ளம் ஃபர்தராக அவர் அவரே ஓப்பன் பண்ணி சொல்லலாம். ஓகே, இல்லை அவர் வெளியூர்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசலாம். இப்போ நீங்கள் அதை பேசி பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாக பேசுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தையே ஃபோக்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காதிங்க, அவரை ஜென்ரலாக பேசுங்க. ஸோ ஜென்ரலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்லி பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அவங்கள தன்னாலே பார்த்தீங்கன்னா பேசிடுவாங்க. என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவர் கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் இது கொடுங்க. ஓகே, உங்களோட உறவை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனை உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, என் பேர் பங்கல்ங்க, ராயபுரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார், கேள்வி என்னங்க? என்னுடைய பேரப்பையன் 2 வயசு 8 மாதம் கிட்ட ஆகுது. சரிங்க. புரிதல்லாம் நல்லா இருக்கு. என்ன சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட், தமிழ், இங்கிலீஷ், உருதுல எது சொன்னாலும் நல்லா புரிஞ்சுக்கிறான். மட்டும் பாதி அம்மா அம்மா இவ்வளவுதான் சொல்றான். கேட்கலாமா ஆலோசனை? எத்தனை நாள் அந்த வேற என்ன ட்ரெயின் பண்றது? இப்படி இல்ல டாக்டர் கிட்ட பாக்கல. கேட்கலாம். எத்தனை நாள் அந்த ப்ராப்ளம் இருக்கு சார்? சார் எத்தனை நாள் அந்த ப்ராப்ளம் இருக்கு? இல்ல 2 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைங்களாம் அவருக்கு பேச்சு சரியா வரல. ஓகே சார், இப்போ 2.5 வயசுன்னு சொல்கிறீங்க, அதாவது வார்த்தைகள் கிளியராக பேச ஆரம்பிக்கணும் இந்த டைமில். குறைஞ்சது ஒரு 50 வார்த்தை, நார்மலாக 50 வார்த்தைகள் பேசுவாங்க சார் இந்த டைமில், சரிங்களா? ஆனால் வார்த்தைகள் கிளியராக வரல, பேச ஆரம்பிக்கலன்னு சொல்கிறீங்க நீங்கள். ஸோ வீட்டில் அதிகமாக குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய பேசணும். அதாவது எந்த வேலைகள் பண்ணாலுமே குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் சொன்னீங்க புரிதல் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ அதனால் குழந்தை ஓகே ஸ்கூலுக்கு போகுது, ஓகே வெளியே கூட்டு போனாலும் சரி, நம்ம வெளியே போகிறோம், ஓகே நம்ம வீட்டுக்கு வரோம், இப்போ நம்ம என்ன சாப்பிட்லாம், ஓகே என்ன சாப்பிட்றோம், இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்களுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் குழந்தைங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதனால் பேச்சு என்ன பேசணுங்கிறது கொஞ்சம் கிளியராக இருக்கும். அவங்களுக்கு என்ன பேசுங்கிற வார்த்தைகள் தெரியாமல் இருந்தாலுமே அந்த திக்கலோ இல்லை பேச முடியாத ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸ்பீச் ப்ராப்ளம், அந்த கொஞ்சம் நடுவில் தடைப்பட்டுறது, அதாவது பிரேக்கிங் இருக்கும். தான் என்ன பேசணுங்கிறது தெரியாமல் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அதனால் எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நிறைய பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய கதைகள் இந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். ஸோ அவங்க பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.
ஓகே, அந்த குழந்தைகிட்ட நீங்கள் பேச்சு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஆலோசனை வந்து ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் ராமசங்கர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444569444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ மேம், பேபி மதுரையிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க பேபி, கேள்வி என்ன? உளவியல் மருத்துவர்கிட்ட பேசணும். உளவியல் நிபுணர்கிட்ட பேசலாம். சொல்லுங்க மேடம். ஹலோ சார், எனக்கு வந்துட்டு இப்போ என்னோட பாஸ்ட் லைஃப்ல ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒண்ணு எதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அது வந்து எனக்கு ட்ரீம்ல வந்துகிட்டே இருக்கு. அந்த ட்ரீம் மூலமா எனக்கு டே டைம்ல அந்த விஷயங்கள் திங்க் பண்ண வைக்குது. நான் வந்து என்னோட இது ஸ்கூல் படிக்கிறப்ப ஏற்பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் என்னன்னா என்ன மறக்கணும்னு நினைக்கிறது அந்த ட்ரீம் மூலமா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி டே டைம்ல எனக்கு வந்துகிட்டே இருக்கு சார். ஸோ அதுல இருந்து நான் எப்படி ஓவர் கம் ஆகி அந்த விஷயங்களை கம்ப்ளீட்டா மறக்கணும் அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு செகண்ட் கொஸ்டின் என்னோடது என்னன்னா, எப்படி வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து வெளியே வரணுன்றது. நான் நெகட்டிவா நினைச்சுக்கிட்டே இருக்க விஷயங்கள் அது அப்படியே நடந்துருது. இந்த மாதிரி நடந்து நினைக்கிறேன், அப்படியே நடந்துரு. ஸோ அந்த நான் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்னு பண்ணா கூட அது இதாக மாட்டேங்குது. அதுல இருந்து எப்படி ஓவர் கம் ஆகி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சார். அதுக்காக நான் கிளாஸஸ் போனேன், யோகா கிளாஸஸ் போனேன், எல்லாம் போனேன். பட் இருந்தாலும் அங்கேயும் ஒரு நெகட்டிவா ஒரு இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அதுல இருந்து நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா என்னால வெளியே வர முடியல. எனக்கு இந்த ரெண்டுலயும் எனக்கு ஒரு 2 கொஸ்டினுக்கு எனக்கு சொல்யூஷன் வேணும் சார். ஓகே மேம், உங்க மனசு எப்படி இருக்கு இந்த 1 மாசமா? சோகமா இருக்கிறீங்களா இல்ல ரொம்ப பதட்டமா இருக்கிறீங்களா? இந்த 1 month இல்ல, நான் இப்போ ஹாப்பியா தான் இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா பட் எப்பெல்லாம் லோன்லியா இருக்கேனோ அப்போ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வருது. நான் ஈவன் ஹாப்பியா இருந்தா கூட எனக்கு லோன்லியா இருக்கப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. நான் இதோட நிறைய பேரோட பேசிக்கிட்டு இருக்கப்ப ஸோ அதுல இருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்கு. பட் சப்கான்சியஸ்ல அது இருந்துகிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வீட்டுக்கு வந்து லோன்லியா இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆமா. ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டியை நீங்கள் ஷெட்யூல் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லோன்லியாக இருக்கு, இப்போ உங்களுக்கு தெரியுது இப்போ லோன்லியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும். உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாக்கிங் போகலாம், இல்லை ஜாகிங், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி ஏதாவது இப்போ நாவல் படிக்கிறது, இல்லை ட்ராயிங் இருக்குது. ஸோ ஏதாவது உங்களுடைய இன்ட்ரெஸ்டான ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணலாம். ஃப்ரீயாக இருக்கிறதோட இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அன்இன்ட்ரெஸ்டிங் ஒர்க் பண்ணதோட இதுமாரி ஏதாவது அந்த பிளேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நெகட்டிவ் தாட் யூஸ்வலி வந்து நம்ம என்கேஜாக இருந்ததுன்னா வராது. ஓகே, ஸோ வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். நம்மளோட ஒர்க்கில் அந்த ஃபோக்கஸ்டாக இருப்போம், ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ நெகட்டிவ் தாட் வந்து யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ரெஸ்டாக இருப்பீங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏன் டிப்ரெஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறது. டிப்ரெஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட் வரவே இல்லைன்னா கூட நம்ம ஏன் டிப்ரெஸ்டாக இருக்கோம், இது என்னோட பர்சனாலிட்டி ப்ராப்ளமா, ஏன் இதுமாரி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து ரூமினேஷன் சொல்லுவாங்க. அதை பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் தாட்டை மட்டும் கிடையாது, உங்களோட முதல்ல வந்து பிஹேவியர் தான் மாற்றணும். ஸோ உங்கள் பிஹேவியர் மாறும்போது உங்கள் ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்டும் மாறும் உங்களுக்கு. ஓகே, சரி, எல்லாமே ஒரு கனெக்ஷன் தான் இது. தாட்டு, பிஹேவியர், இமோஷன், இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஹேவியர், உங்களோட தாட், இமோஷன் எதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 2த்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, லோன்லியாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரியுதுங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஷெட்யூல் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிற ஆலோசனை முக்கியமாக கொடுத்துருந்தாங்க நந்தகுமார் அபுஜம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க, பேசலாம். டிவி பார்த்துட்ருக்கீங்க, லைனில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். 0444596494 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ராஜி, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ராஜி, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு 31 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா, நான் சைக்கியாட்ரிஸ்ட பேசணும். பேசலாம்ங்க, தொடர்ந்து சொல்லுங்க மேடம். எனக்கு இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் அந்த ப்ராப்ளம் பத்தியே திங்க் பண்ணிட்டே இருக்கேன். சப்போஸ் யாராவது எங்க வீட்டுல யாராவது எங்க ரிலேஷன்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா அதையே திங்க் பண்ணிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வர்ற வரைக்கும் எனக்கு அந்த ப்ராப்ளமா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னால வேலை செய்யவே முடியல வீட்டுல. இது எவ்வளவு நாளா இருக்கு மேம் இந்த பிரச்சனை?
ஒரு 1 இயராவே இருக்கு. 2 இயர்ஸா இருக்கு. 2 இயர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் யாருன்னா இறந்துருக்காங்களா? ஆமா, எங்க அம்மா இறந்து போனாங்க. அதுலேருந்தே எனக்கு இப்படிதான் இருக்குது. ஓகே, இப்போது என்ன தாட், நீங்கள் என்ன அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? அதான் எங்க அம்மா இறந்தது என்னால இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னே நினைச்சிட்டே இருக்கேன். ஓகே ஓகே, ஸோ நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு க்ரீஃப் ரியாக்ஷன் இருக்கணும். யாராவது இறந்தவனும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அவங்க நோ மோர், அவங்க இல்லை அவங்க. ஓகே, ஸோ அந்த இமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வென்டிலேட் பண்ணணும். அவங்கள பற்றி நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்றவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நல்லா பேசுங்க. அப்போ தான் அந்த இமோஷன் வந்து வென்டிலேட் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இல்லைன்னு வந்து அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இல்லையே ஒரு கோவம் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு துக்கம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசி மற்றவங்ககிட்ட இது பண்ணணும். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் மனநிலை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்டாக இருக்க மாதிரி தோணுது எனக்கு. ஓகே, ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையே நினைக்காம வேறு ஏதாவது ஆக்டிவிட்டியில் என்கேஜ் ஆகுங்க. ஸோ அந்த ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். மம்மின்றது வந்து பார்த்தீங்கன்னா அம்மான்றது வந்து ஒரு மேஜர் ஒரு லாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த அம்மா மேலே இருக்கிற அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கிட்டனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் மேரிடாக இருந்ததுன்னா உங்கள் ஹஸ்பண்ட் மேலே அந்த லவ்வை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் சில்ட்ரன்ஸ் மேட்டர் இல்லை உங்கள் அண்ணன் தம்பிங்க யாருன்னா தான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் வந்து இவங்க மேலே வந்துடும். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கள பற்றி அந்த அக்செப்டன்ஸ் உங்களுக்கே வந்துடும் மெச்சூர்டாக ஆகும். உங்க கேள்விக்கான விளக்கம் நந்தகுமார் அபுஜம் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மறுபடியும் சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் ஷீலா.